இந்த எபிசோடில் மூவி ரிவ்யூ பார்க்க போகிறீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ரசிகர்களுக்காக ஒரு பாடல், ஒரு மலையாள பாடல். இதோ ஜேசஸ் சார் பாடின பாடல். அங்கே லிரிக்ஸ் பார்த்து பாடிடுவேன். தெச்சி பூவே தெங்காசி பூவே மச்சான பாருங்கடி. தெச்சி பூவே தெங்காசி பூவே மச்சான பாருங்கடி. வாயோ வாயோ நீ என் மாറിல் சாயோ മഞ്ഞപ്പൂ താലി തരാ നിന്റെ മാരനായി കൂടെ വരാ. പൊന്നും മിന്നും പൂണാരം വേണ്ട പൊള്ളാച്ചി തേവരല്ലേ. വായോ വായോ നീ എൻ മാറിൽ ചായോ മാർഗഴി മാസമല്ലേ മാട്ടു പൊങ്കലിൻ നെഞ്ചിലല്ലേ. ആഴ്വാങ്കോവിൽ കൊടിയേറാനായി നിറ നിറച്ചോളം കൊയ്യും നേരമോ. കൊട്ടും പാട്ടും കുരവേ വേണം നിറമണി കല്യാണത്തിൻ കാലമാ. താഴമ്പൂ മൊട്ടുണ്ടേ തഞ്ചാവൂർ പാട്ടുണ്ടേ ഇന്നും ആലോരം പൂമയിൽ ചാർത്താം. ചെല്ലച്ചെമ്മാന ചെപ്പിലൊരുത്തിരി കുങ്കുമമുണ്ടേ കൊഞ്ചം കുടമായി നീ തരുമോ തരുമോ. பூவே தெங்காசி பூவே மச்சான பாருங்கடி. வாயோ வாயோ நீ என் மாறில் சாயோ மார்கழி மாசமல்லே மாட்டு பொங்கலின் நெஞ்சிலல்லே. நன்றி. பாட்டு பிடிச்சிருந்தீங்களா? ஒரு மலையாள சாங், வித்தியாசமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாங்கு. ஸோ நீங்கள் அத்தனை பேரும் நிகழ்ச்சி கொடுத்துருக்கிற ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. இதுதான் ரீசெண்டாக நான் படித்த காலேஜுக்கு ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டு வெல்கம் ப்ரோக்ராமில் கலந்துட்டு போயிருந்தேன். ரொம்ப மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது. ஸோ நம்ம படித்த கல்லூரிக்கு நம்மளே போய் மாணவர்களெலாம் மீட் பண்ணி பேசுகிறதுங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸோ கல்விங்கிறது ரொம்ப முக்கியம். எல்லாருக்குமே இந்த கல்வி கிடைக்கணும், தரமான கல்வி மாணவர்களுக்கு. இது வரைக்கும் புதுமையாக புது மாணவர்களாக சேர்ந்திருக்க அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களை கேஎஃப்எம் மீடியா தெரிவித்துக் கொள்கிறது. ஸோ அவங்க எல்லாருமே வாழ்வில் நலமும் வளமும் பெற்று வாழ்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரிவ்யூ மார்கன் திரைப்படம். இந்த படத்தை வந்து லியோ ஜான் பால் எழுதி இயக்கியிருக்காரு, அவரே எடிட் பண்ணியிருக்காரு. விஜய் ஆண்டனி வந்து இந்த படத்தை தயாரித்து நடித்து மியூசிக்கும் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ அவர் பண்ணாத வேலை என்ன, எல்லாமே பண்ணுறாரு. பாட்டும் பாடுவார், இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து விஜய் ஆண்டனி, சமுத்திரகனி, அந்த அஜய் திஷான், அவர் பிரித்திகா மற்றும் பலர், மகாநதி சங்கர் மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதைக்களம் வந்து சென்னையில் வந்து ஒரு மர்டர் ஒன்று நடக்குது. அந்த கொலையாளி வந்து கொடூரமாக வந்து மிட் நைட்டில் ஒரு பொண்ணை வந்து ஒரு இன்ஜெக்ஷன் மூலமாக கொன்று குப்பைத்தொட்டியில் தூக்கி வீசுகிறார். ஸோ அந்த பொண்ணுடைய அந்த இன்ஜெக்ஷன் போட்டனால அந்த பொண்ணுடைய உடல் அழுகி ரொம்ப கருப்பாயிடுது. ஸோ இது வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப இதாக பரவுகிறது. அந்த நியூஸ் வந்து நம்ம மும்பையில் இருக்கக்கூடிய ஏடிஜிபியா ஆஃபீஸர் விஜய் ஆண்டனி அவருக்கு வந்து இந்த கேஸை வந்து ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு கேஸு சென்னையில் நடந்திருக்குது, நீங்கள் உடனே கிளம்பி வரணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்கிறாங்க. பட் அவருக்கும் உடல் வந்து பாதி வெள்ளையாகவும் பாதி கருப்பாகவும் இருக்குது. ஸோ இந்த கேஸ் வந்து அப்போவே வந்து இவருக்கு முன்னாடி ஃப்ளாஷ்பேக்கில் ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவருக்கு ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணு ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்குது, அந்த பொண்ணு இறந்துருக்குது போல். அதனால் இந்த கேஸுக்காக அவர் சென்னை வராரு.
சென்னை வந்து ஒரு சமுத்திரக்கனியை மீட் பண்ணி அந்த ஃபைலை வாங்குறாங்க. அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒருத்தர் வந்து பிடிக்கிறாங்க. அவர் தான் கொலையாளின்னு சொல்லி பிடிக்கும்போது அவர் வந்து விசாரணையில் வந்து கொலையாளி இல்லை அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணுறாங்க. அதுக்கு ஆனால் வந்து அவரை வச்சு இந்த கொலையை வந்து யார் வந்து உண்மையான குற்றவாளியும் கண்டுபிடிக்கலான்னு சொல்லி இவங்க ஒரு பிளான் போடுறாங்க. அவருக்கு ஒரு திறமை இருக்குது, அந்த வந்து நீச்சல் அடிக்கிற திறமை. அதில் அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனாக இருக்கார். அவருக்கு நிறைய ஞாபகங்கள் வந்து வருது. ஒரு யாரை பார்த்தாலுமே உடனே ஃபோட்டோ வரைஞ்சிட்றாரு, எதை பார்த்தாலும் மறக்க மாட்டார். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவர், அதாவது திஷன், அஜய் திஷனா அவர். ஸோ இதுக்கப்புறம் அவங்க அவரை வச்சு கொலையாளியை கண்டுபிடிச்சாங்களா, யார் அந்த உண்மையான குற்றவாளிங்கிறது தான் மீதி கதை. இந்த படத்துடைய பாசிட்டிவ்னஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து இந்த மர்டர் நடக்கிறது, இன்வெஸ்டிகேஷன்லாம் வந்து நல்லாவே போச்சு. ஸோ விஜய் ஆண்டனி வழக்கம் போல் அவருடைய தோற்றத்தில் எந்த ஒரு மாறுதல் இல்லாமல் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஸோ என்னன்னா, அவர் ஒரு சீனியர் ஆஃபீஸராக வராரு. பட் அதுதான் நம்மளால் அந்த அவருடைய பாடி லாங்குவேஜுக்கும் அதுக்கும் வந்து சரியாக வந்து ஃபிட் ஆக முடியல, ஏற்றுக்க முடியல. மற்றவங்க வந்து ஓரளவுக்கு அவங்க சமுத்திரக்கனி சார் ஆஸ் யூஷுவல் வந்துட்டு போயிட்டாரு. அந்த புது பையன் அஜய் திஷான் அவர் வந்து அவருடைய ரோல் கொடுத்துருக்காங்க. இந்த பொண்ணுங்கள்லாம் அவங்கவுங்க ரோலை நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆஃப். பிரச்சனை எங்கன்னா இந்த படத்துடைய செகண்ட் ஆஃப் தான். இவங்க எடுத்துக்கொண்ட கதையை விட்டுட்டு வேற எங்கேயோ போயிட்டாங்க. இந்த மாதிரி ஓலைச்சோடி இன்னொரு கதை போகுது, அப்புறம் இந்த அஜய் திஷான் அவருடைய ஃப்ளாஷ்பேக் ஒன்று ஓடுது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கதைக்கு எங்கேயுமே செட் ஆகாமல் படம் பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் தான் கடைசி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் மறுபடியும் கதைக்குள்ளே வந்து உட்காந்தாங்க. அதுக்கு அப்புறம் வந்து இந்த கொலையாளி யாருன்னு சொல்லி ஒரு இன்வெஸ்டிகேஷன் மூலம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுதான் படத்துடைய கதையும். டெக்னிக்கல் டீமும் ஓரளவுக்கு ஆவரேஜாக ஒர்க் பண்ணிட்டாங்க. பெரிய அளவில் இல்லைன்னா கூட கதைக்கு என்ன தேவையோ அதை வந்து 50-60% ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன்னா நிறைய இடத்துல லேக் இருக்குது. ஸோ அது நிறைய இடத்துல சிங்க் ஆகாமல் போகிறது இந்த படத்துக்கு வந்து பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. ஸோ இந்த படம் வந்து குழந்தைகளோட பார்க்கலாமா தெரியல. ஏன்னா வந்து ரத்தம் தெரிக்கிற காட்சி, அதுக்கப்புறம் இந்த கொலை பண்ணுற சீன்லாம் இருக்குது. அதனால் வந்து குழந்தைகளை பார்த்து கூட்டிகிட்டு போங்க. மற்றபடி ஒரு ஆவரேஜ் பிலோ ஆவரேஜ் வாட்சபிள் மூவி தான். நீங்களும் டைம் இருந்தால் ஒரு தடவை அந்த படத்தை பார்க்கலாம். ஸோ மீண்டும் மற்றும் ஒரு ரிவ்யூவுடன் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் நான். நன்றி, வணக்கம்.